பல்வேறு செய்திகளுடன் இணைந்திருக்கின்ற உங்களுக்கு கணிசன் குரல் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஜெனீவாவில் நேற்று மிகப்பெரிய அளவில் போராட்ட நிகழ்வு பெற்றிருக்கின்றது. ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவாவில் நேற்று முன்தினம் ஒரு பாரிய பேரணி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது ஐநா சபையினுடைய 60வது கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது இலங்கைக்கு எதிரான முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற சமயத்தில் உள்ளக பொறிமுறை மூலம் விசாரணைகள் நடத்தி நீதி கிடைக்காது என்று சொல்லியும் சர்வதேச பொறுப்புக்கூறல்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை பாரப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் வலியுறுத்தி இந்த ஜெனீவாவில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் ஒன்று கூடி ஜெனீவா சுவிட்சர்லாந்து நகரத்தில் ஜெனீவாவில் ஒரு பேரணி ஒன்று நடந்திருக்கின்றது. தற்போது ஐநா சபையில் சில தீர்மானங்கள் எட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் இன அழிப்பு சம்பந்தமான செயற்பாடுகளுக்கு படையினர்களும் அரசாங்கங்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி வோல்கர் டோர்க் அவர்கள் அந்த முதல் நாள் உரையில் கடுமையான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமாக இலங்கையிலிருந்து சென்ற வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் கோரத், அதாவது விஜித கோரத் என்பவர் இலங்கையினுடைய உள்நாட்டு பொறிமுறைகளுக்கு அமைய உள்நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அமைய உள்நாட்டிலேயே விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். இது சம்பந்தமான இந்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கையினுடைய உள்நாட்டு பொறிமுறை மூலம் விசாரணைகள் நடத்தப்படுமானால் அங்கு நீதி விசாரணை நடைபெற மாட்டாது என்று சொல்லியும் சர்வதேச பொறுப்புக்கூறல்களுக்கு இவர்களை உட்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் சர்வதேச நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். மேலும் இலங்கையில் இறுதி யுத்தத்தின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் இன அழிப்பு சம்பந்தமான செயற்பாடுகள் இடம்பெற்றது என்பவற்றையும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அரசு அதிகாரிகளினுடைய வேலை திட்டங்களை நெறிப்படுத்துவதற்கு அந்த கையொப்பங்கள் வழங்குவது சம்பந்தமாக டிஜிட்டல் கையொப்பங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அரசு அதிகாரிகளுக்கு அலுவலக பணிகளை எளிதாக்குவதும் இணைத்திறனுடன் மாற்றுவதற்காகவும் அரசு அலுவலகங்களுடைய அந்த தொழில்திறனை விருத்தி செய்வதற்கும் வினைத்திறனுடன் கூடிய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக டிஜிட்டல் கையொப்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இது பொது நிர்வாக மாகாண மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேவர்த்தன இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். தற்போது அரசாங்கத்தினுடைய நோக்கம் பொது சேவைகள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கி புதிய பாதைகளுக்கு கொண்டு செல்வதுதான் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்நாட்டு அலுவல்கள் பிரிவின் பொது அதிகாரங்களுக்கான டிஜிட்டல் கையொப்பங்களை அங்கீகரிக்கின்ற நிகழ்வில் நேற்று முன்தினம் பங்கேற்ற போது அந்த அமைச்சர் இவ்வாறு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த தொழில்நுட்பங்களை கிராம மட்டங்களுக்கும் கிராம சேவர்களுக்கும் கூட அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லி அந்த அமைச்சர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மின்சார சபை பிரச்சனை. மின்சார சபை ஊழியர்கள் தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக மின்சார சபைக்கான மின்சார சபைகளை நெறிப்படுத்துகின்ற அமைச்சர் அவர்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றார். தற்போது அவர்களுடன் கலந்துரையாடிய போது இழப்பீட்டுக்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு வெளியேறலாம் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். உண்மையிலே இந்த கருத்து எவ்வளவு தூரம் அந்த மின்சார சபை ஊழியர்களுக்கு பாதகமாக இருக்கும் என்று சொல்லி உண்மையில் பலராலும் கூறப்படுகின்றது. 4 முறைகளில் இந்த மாற்றத்திற்கான, அதாவது 4 துறைகளாக இந்த மின்சார சபையை மறுசீரமைக்கப்படும் என்று சொல்லியும், ஆனால் அந்த மின்சார சபைகள் மறுசீரமைக்கப்படுகின்ற போது தங்களில் பலருக்கு தொழில் வாய்ப்பை இழக்கலாம் என்று சொல்லி மின்சார சபை ஊழியர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த 4 கட்டங்களாக மின்சார சபையை நாங்கள் மறுசீரமைக்கப்படுகின்ற போது எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு தொழிலாளிக்கும் பதவி நீக்கமோ பதவி இழப்போ அல்லது வேலை இழப்போ அதில் இடம்பெறாது என்று சொல்லி மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கூறியிருக்கின்றார். இந்த கருத்தோடு அவர் 5 மில்லியன்கள்
இழப்பீட்டுத் தொகையாக பெற்றுக்கொண்டு மின்சார சபை ஊழியர்கள் தாமாக பதவி விலக வேண்டுமாக இருந்தால் விலகிக் கொள்ளலாம். அந்த விலகுகின்ற போது அவர்களுக்கு 5 மில்லியன் இழப்பீட்டுத் தொகையாக வழங்கப்படும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். மேலும் சிலர் தவறாக அந்த மறுசீரமைப்பு 4 கட்டங்களாக 4 துறைகளாக மறுசீரமைக்கப்படுகின்ற அந்த கட்டங்களை சிலர் தவறாக விளங்கிக் கொள்கின்றார்கள் என்று சொல்லியும், அதே போல்தான் இந்த மின்சார சபை ஊழியர்களுக்கும் தவறான ஒரு விளக்கங்கள் இருப்பதாக கூறுகின்றார். எனவே அவ்வாறான தவறான விளக்கங்கள் எவற்றையும் நீங்கள் கொள்ள வேண்டாம் என்று சொல்லியும் தொடர்ந்து தங்களுடன் பயணிக்குமாறும் கூறுகின்றார். அவ்வாறு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தால் நீங்கள் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு அந்த மின்சார சபை பணிகளிலிருந்து நீங்கள் ராஜினாமா செய்து கொள்ள விரும்பினால் ராஜினாமா செய்து கொள்ளலாம். அவ்வாறு செய்துகின்ற ஒவ்வொருவருக்கும் 5 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். மேலும் இந்த 4 கட்டங்களாக மறுசீரமைக்கப்படுகின்ற இந்த மறுசீரமைப்பு கட்டங்கள், இந்த 4 துறை கட்டடங்கள் அனைத்தும் திரைச்சேரியின் கீழே 100% செயற்படும் என்று சொல்லியும் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் படையினர் வசம் இருந்த 30 ஏக்கர் காணிகள் தற்போது மீளளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த படையினர் அந்த காணிகளை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். இந்த காணிகள் 30 ஏக்கர் காணிகளும் அந்தந்த பிரதேசங்களில் பிரதேச செயலகர்களிடம் கையளிக்கப்பட்டதாக அரசு அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்திருக்கின்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் வசம் இருந்த 30 ஏக்கர் வரையான காணிகள் மற்றும் தனியார் அரச காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட்டதாக கூறுகின்றார் முரளிதரன். 2009 காலப்பகுதியிலிருந்து 2009 ஆண்டு காலப்பகுதியிலிருந்து படையினர் வசம் இருந்த தனியார் மற்றும் அரச காணிகள் தற்போது விடுவிக்கப்பட்டு வருகின்றதாக கூறுகின்றார். அதன்படி பூநகரி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள 7 ஏக்கர் காணிகள் கடந்த 7ஆம் தேதி அன்று விடுவிக்கப்பட்டதாக கூறுகின்றார். இது பிரதேச செயலரிடம் பூநகரி பிரதேச செயலரிடம் முறையாக கையளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. மற்றும் தற்காலிகமாக இவ்வாறு 7 ஏக்கர் காணிகளும் விடுவிக்கப்பட்ட இந்த 7 ஏக்கர் காணிகளும் மரமுந்திரிய கூட்டுத்தாபனத்திடம் தற்காலிகமாக ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றார். மற்றும் நல்லூர் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள இராணுவத்திடம் இருந்த 20 ஏக்கர் காணிகள் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பச்சிலைப்பள்ளி மற்றும் இயக்கச்சி போன்ற இருந்த இராணுவத்தினர் வசம் இருந்த சொந்தமான 8 தனியார்களுக்கு சொந்தமான காணிகளும் அந்த 8 தனியார்களிடமிருந்தும் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மற்றும் பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான காணி மற்றும் குறிஞ்சாத்தீவு உப்பள கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார். சட்டவிரோதமாக மீன்பிடிக்கின்ற மீனவர்களை நேரடியாக படகில் சென்று நடு இரவில் ஒரு எம்பி சந்தித்திருக்கின்றார். அந்த ஆதாரங்களை திரட்டியிருக்கின்றார். அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ரவிகரன் என்பிதான் இந்த துணிகர செயலை செய்திருக்கின்றார். அதாவது இங்கே சட்டவிரோதமாக மீன்பிடிக்கின்றார்கள், இரவில் சட்டத்துக்கு முரணாக வெளிச்சங்களை பாய்ச்சி மீன்பிடிக்கின்றார்கள் என்று முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் பல சந்தர்ப்பங்களில் ரவிகரன் எம்பியுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது ரவிகரன் எம்பி அதற்கமைய நேரடியாக அவர்களுடைய படகுல சென்று நடுக்கடலில் அந்த உண்மைகள் அந்த ஆதாரங்களை திரட்டி இருக்கின்றார். தற்போது நீரியல் வள திணைக்களத்தினர் மற்றும் கடற்படையினர் இவற்றை பாராமல் இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் இவர்களுடைய கடமை என்னதான் என்று சொல்லி கூறுகின்ற இந்த ரவிகரன் இவ்வாறு நடு இரவில் சட்டத்துக்கு முரணான வெளிச்சங்களை பாய்ச்சி மீன்கள் பிடிப்பதால் மீன்வளம் அருகி போகிறது என்று சொல்லியும் இதனால் இந்த பகுதியில் உள்ள மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வீழ்ச்சியடைகிறதாகவும் பல வாழ்வாதாரத்துக்கு மீன்பிடிக்கின்ற பல மீனவர்கள் அந்த தொழில்களை இழந்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் பல மீனவர்கள் கடலுக்கு செல்வதில்லை என்றும் கூறுகின்றவர்கள் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு தாருங்கள் என்று சொல்லி உரிய தரப்பினரிடம் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக ஆதாரங்களை நடு இரவில் சென்று சேகரித்திருக்கின்றார். அதாவது மீன்பிடி படகொன்றில் ஏறி அந்த படகுல நடுக்கடலுக்கு சென்று அங்கு சட்டத்துக்கு முரணான முறையில் மீன்பிடிப்பவர்களுடைய ஆதாரங்களை திரட்டியிருக்கின்றார். உண்மையில் இவ்வாறான ஒரு துணிகர செயலை எந்த ஒரு எம்பியும் இதுவரை செய்யவில்லை என்று சொல்லி உண்மையிலே புகழாரம் சூட்டப்படுகின்றது. ரவிகரன் எம்பிக்கு பல தரப்பினராலும் இருந்தும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது. எனவே இந்த நாட்டினுடைய கடற்படையினர் இவ்வாறான சட்டத்துக்கு முரணான மீன்பிடிப்பவர்களை தடுக்க வேண்டும் மற்றும் கடற்தொழில் நீரியல்
வனத்துறையினர் இவற்றை தடுக்க வேண்டும். இவை அவ்வாறு தடுக்காமல் இவ்வாறு விடுகின்ற போது இன்னும் பல மடங்கு இவர்கள் சட்டத்திற்கு முரணான மீன்களை பிடிப்பார்கள் என்று சொல்லியும், முல்லைத்தீவு கடற்கரையில் நீங்கள் நின்று பார்த்தால் தெரியும், இரவில் பார்த்தால் அது பகல் போலதான் தெரியும். அந்த அளவுக்கு அவர்கள் வெளிச்சங்களை பாய்ச்சி மீன் பிடிக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார். உங்களால் இயலாது விட்டால் சட்டவிரோதமான கடற்தொழிலை கட்டுப்படுத்தாது விட்டால் பொறுப்பை எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்லி ரவிகரன் எம்பி காட்டமாக தெரிவித்திருக்கின்றார். உரிய தகவல்கள், உரிய ஆதாரங்களை திரட்டியிருக்கின்றார். உரியவர்களுக்கு உரிய முறையிலே அவை சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு, இதுபோன்ற இன்னொரு செய்தியுடன் உங்களிடம் இணைந்து கொள்வதற்கு முன்னர் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.